வணக்கம். இன்றைய தேன்மொழிகள். 4 4 என்று நாம் வாழ்க்கையில் அடிக்கடி கூறி அந்த நாளுக்கு அவ்வளவு தனி சிறப்பு கொடுப்பது எதனால் என்று ஆராய்ந்தோமானால், 4 பேரு மெச்ச நல்லா வாழணும். 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. என்ன நடந்தாலும் 4 சுவற்றுக்குள் நடக்க வேண்டும். 4 பேருக்கு நல்லது நடக்கும்னா எதுவும் தப்பில்லை. 4 காசு சம்பாதிச்சாதான் உலகத்தில் தலைநிமிர்ந்து வாழ முடியும். 4 ஊரு சுற்றினாதான் உலகம் புரியும். அவரு நாலும் தெரிஞ்ச நல்லவரு, நாலும் புரிஞ்ச வல்லவரு. 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசணும் என்று இந்த 4 மட்டும் தனிச்சிறப்பு பெற்றது. சங்க இலக்கியத்தில் 11 கீழ்க்கணக்கு நூல்களில் பெயருடன் 4 சேர்ந்து வரும். சில 4 40 மற்றும் 8 தொகையில் 400, பிரபந்தத்தில் 4000 என 4 வரும். நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, அகநானூறு, புறநானூறு, 4000 திவ்ய பிரபந்தம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன். ஔவையாரின் நால்வழி நீதி நூலில் கடவுள் வாழ்த்து பாடல் இது. 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இதில் 4 என்பது நாலடியார். நான்மறை என்பது வேதங்கள் 4. சைவ நெறியை பரப்பிய நாயன்மார்களில் முதன்மையானவர் 4 பேர்கள். அவர்கள் அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இவர்களை 4வர் என அழைக்கின்றோம். வேதங்களை 4ஆக பகுத்த வேதவியாசர் அவற்றை 4 ரிஷிகளிடம் பரப்பும் பொறுப்பை ஒப்படைத்தார். அவை ருக், பைலர், யஜூர், ஜெய்மினி, சாம, வைசம்பயான, அதர்வன சுமந்து. தசரதனுக்கு 4 பிள்ளைகள். அவை 4 புருஷார்த்தங்கள்: தர்ம, அர்த்த, காம, மோட்சம். மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை கடக்க வேண்டிய நிலைகளும் 4. அவை பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். பிரம்மாவின் மானச புத்திரர்கள் 4. அவர்கள் சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமார். பிரம்மாவுக்கு 4 தலைகள், சதுர்முகன் என்றும் அழைக்கப்படுவார். ஆதிசங்கரர் பாரத நாட்டின் 4 திசைகளிலும் மூலைகளிலும் 4 மடங்கள் நிறுவி 4 சீடர்களை நியமித்தார். அக்கினிக்கு கம்பீரா, யமலா, மகதி, பஞ்சமி என 4 வடிவங்கள் உள்ளன. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என திசைகள் 4. ஹரித்வார், அலகாபாத், பிரயாகை, திரிவேணி சங்கமம் என்று அழைக்கப்படுவது. நாசிக், உஜ்ஜயினி என 4 இடங்களில் கும்பமேளா வெகு சிறப்பாக நடைபெறும். ரத, கஜ, துரக, பதாதி, அதாவது தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை என 4 வகை படைகள் உள்ளன. வெல்ல முடியாதது 4: நித்ரா, ஸ்வப்ன, ஸ்திரீ, காம, அக்னி, இந்தன, காரபான. யுகங்களும் 4: கிருதம், திரேதம், துவாபரம், கலி என. அதாவது சத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என 4 யுகங்கள் உள்ளன. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, பெண்டீரின் 4 வகை குணங்கள். சிவராத்திரியில் 4 கால பூஜை நடக்கும். 4 வேதங்களும் கற்றவர்களை சதுர்வேதி என்பார்கள். 4 என்ற எண் சிறப்புகள் கொண்டிருந்தாலும் 4 பேரைப் போல வாழ்வில் நல்லா இருக்கணும். இறந்தாலும் வாழ்ந்தாலும் நல்லதுக்கும் அல்லாததற்கும் 4 பேர் வேண்டும் என்ற கருத்தாக்கத்தையும் கொண்டுள்ளது இந்த 4. ஒரு 4 பேருக்கு தெரியட்டும் என்று இந்த 4 பத்தி நான் இன்று தேன்மொழியில் தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். இதை படித்து புரிந்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.